الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا أبو القاسم المصطفى محمد وعلى آله الطاهرين. أوصيكم عباد الله بتقوى الله. நிரமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் இவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறானோ அத்தனை விதமான ஏவல்களையும் இயன்ற அளவு தமது வாழ்விலை எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தரும் உபதேசம் புரிகிறேன். தக்வாவை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மனித வாழ்வில் என்றும் எப்பொழுதும் தன்னுடைய ஒரு ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்தான் தக்வா என்கின்ற நல்லொழுக்க பண்பாகும். இந்த தக்வாவை எப்பொழுதெல்லாம் இழந்து விடுகின்றோமோ அப்பொழுது பாவங்கள் அநியாயங்கள் செய்வது மிகவும் விலேசாகி விடுகிறது. எப்பொழுதெல்லாம் தக்வாவை எங்களுடைய ஆடையாக பாதுகாப்பு அங்கியாக அதனை அணிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நன்மைகள் புரிவதென்பது, அல்லாஹுவை தொடுவதென்பது, இன்னொரு பல அமல்கள் செய்வதென்பது இலேசாகி விடுகிறது. எனவே சுவனத்திற்கு இட்டு செல்கின்ற இந்த தக்வாவோடு வாழுகிற மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் என்று மாற்றி புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, என்னுடைய இன்றைய குத்பாவின் சாரம்சமாக உங்களுக்கு நான் வழங்க இருப்பது, ஒரு குடும்பம் சீருற்றால் ஒரு சமூகமே சீரடையும். எனவே அந்த குடும்பத்தினை நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் கடமையும் எம்மீது இருக்கிறது என்பதனை உணர்த்தும் முகமாக கணவன் மனைவி என்ற சிறப்புகள், அவர்களுடைய கண்ணியங்கள், அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றிய அதிதிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணியவனாக, மனித வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என 3 கட்டமான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மரணத்துக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்றாலும் ஒரு குடும்பம் சீராக இருக்க வேண்டும். ஒரு சமூகமும் சீர்பெற வேண்டும் என்றாலும் ஒரு குடும்பம் சீராக அமைய வேண்டும். எனவே நல்ல குடும்பம் உருவாகுவதற்கு தனி மனித வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். நல்ல சமூக கட்டமைப்புகள் உருவாக வேண்டும் என்றால் நல்ல குடும்பம் அமையப்பெற வேண்டும். இப்படி அமைக்கப்படுகிற பொழுதுதான் எங்களுடைய சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக வழிநடத்த முடியும். நல்ல குடும்பம் என்பது இஸ்லாமிய பார்வையில் புனிதமிகு ஒரு அமைப்பாக அது காட்சி அளிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம்தான் ஒரு சமூகத்தின் நன்மை தீமையை நியாயத்தை செய்கின்ற அமைப்பாக கருதப்படுகிறது. அந்த வகையில் சிறந்த குடும்ப உருவாக்கத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் ஏற்படுத்துவதற்கு முனைய வேண்டும். குடும்ப வாழ்வால்தான் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால் கணவன் மனைவி என்ற 2 கதாபாத்திரமும் சிறப்பாக அமைவதென்பது ஒவ்வொருவரினதும் கடமையாக, பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியை அல்லது மனைவி கணவனை தெரிவு செய்கின்ற அந்த விடயத்தில் மிகவும் கண்ணுக்கருத்துமாக, மிகவும் கவனமாக அந்த கணவனை மனைவியும் மனைவி கணவனையும் தெரிவு செய்கின்ற விடயத்தில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை
இஸ்லாம் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தராதரம் அறியாமல் இரண்டு மனங்கள் இணைகிற பொழுது அந்த இரண்டு மனங்களுக்கு இடையிலும் அந்த திருமண வாழ்விற்கு இடையில் பிரிவினைகள், சண்டைகள், குழப்பங்கள், சமூக சீரழிவுகள் ஏற்படுவதனை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே தராதரம் அறிந்து ஒவ்வொருவருக்கும் கணவனை மனைவியும், மனைவி கணவனையும் தேர்ந்தெடுக்கின்ற விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திருமண விடயத்தில் இஸ்லாம் பாரிய வழிகாட்டல்களை செய்துள்ளது. திருமணத்தை மிகுந்த மரியாதையுடன் மதித்து இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. திருமணம் இறைவனின் அருளுக்குரிய அடையாளமாக இருக்குகிறது. திருமணத்தின் மூலம்தான் ஒரு மனிதன் மன நிம்மதியை அடைந்து கொள்கின்றான். மேலும் இன விருத்திக்கான அது ஒரு ஆரம்ப படியாக திருமணம் அமைகின்றது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இஸ்லாம் திருமணத்தின் பக்கம் மனிதர்களை ஆசை ஊட்டுகின்றது, அதற்காக வழிகாட்டல்களை போதிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் ஒரு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயத்தில் இஸ்லாத்திலே எதுவுமே கட்டியெழுப்பப்படவில்லை திருமணத்தை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இஸ்லாத்தில் மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு இபாதத்தாக திருமணத்தை இந்த ஹதீஸ் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோற்று, அதாவது திருமணம் முடிக்காத ஒரு மனிதன் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோட்பதை விட ஒரு திருமணம் முடித்த ஒரு மனிதன் 2 ரக்காத்து தொழுவது சிறந்தது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸ் திருமணம் முடிப்பதென்ற வாழ்க்கையின் பக்கம், அந்த திருமண வாழ்க்கையின் பக்கம் எங்களுக்கு ஆசை ஊட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் முடிக்காத ஒரு மனிதன் நின்று வணங்கி நோன்பு நோற்று இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த ஒரு மனிதனாக, திருமணம் முடித்த மனிதன் தூங்கியவனாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் அரைவாசி பகுதியை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தான் பூர்த்தி செய்கின்றான். மீதி அரைவாசி பகுதியை அவனுடைய திருமணத்தின் பின்புதான் பூர்த்தி செய்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே திருமணம் என்பது ஒரு சிறப்பான அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் வழிகாட்டலான ஒரு இபாதத்தாக இருக்குகின்றது. அந்த திருமண உறவை, அந்த கணவன் மனைவி என்ற வார்த்தையை ஒவ்வொருவரும் மதித்து அதனை கௌரவப்படுத்தி வாழ வேண்டிய ஒரு பொறுப்பினை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எடுத்து எம்பி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்லுகிறார், ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களுக்குரிய மனைவியர்களை நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக படைத்திருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் அன்பையும் கிருபையையும் ஆக்கி வைத்திருக்கிறோம். என்னத்திற்கென்றால் அந்த விடயத்தில் படிப்பினை உடையவர்களுக்கு அச்சாட்சி இருக்குகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். லிதஸ்குனு இலைஹா, எங்களுடைய மனைவியர்களிடத்தில்
நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா திருமணத்தை ஆக்கி தந்திருக்கிறான் என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்வதை நான் பார்க்கிறேன். இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற இந்த வார்த்தை வெறுமனே நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த வார்த்தைக்கு அப்பால் சில விடயங்களை இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை எங்களுக்கு போதிக்கின்றது. ஒன்று, குடும்ப வாழ்வில் உளவியல் சார்ந்த விடயங்களை இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை எங்களுக்கு போதிக்கின்றது. குடும்ப வாழ்வில் சிறப்பாக சந்தோஷத்தை எங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது சார்ந்த உளவியல் ரீதியான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. இரண்டாவது, இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற இந்த வார்த்தையின் மூலம் உடலியல் ரீதியான எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே அல்லாஹ் தஆலா லிதஸ்குனு இலைஹா என்ற இந்த வார்த்தையை இந்த ஆயத்திலே சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறோம். மூன்றாவதாக, சமூகவியல், பொருளியல், நிர்வாகம் போன்ற இந்த விடயங்களை இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை தாங்கி இருக்குகிறது. எனவே இந்த கணவன் மனைவி என்ற இந்த வாழ்க்கையில் ஒரு குடும்ப வாழ்வியல் ரீதியான உளவியலையும் உடலியல் ரீதியான விடயத்தையும் சமூகவியல் ரீதியான பொருளியல் ரீதியான நிர்வாக ரீதியான விடயங்களை இந்த கணவன் மனைவி என்ற குடும்பம் தாங்கி நிற்கிறது என்பதனை இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தை எங்களுக்கு ஏம்பி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணத்தின் மூலம் ஒரு மனிதன் அன்பு மற்றும் இணக்கப்பாடு என்பவற்றை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பை இந்த திருமணத்தின் மூலம் ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறான். உடலுக்கு தேவையான உணர்வுகளை ஹலாலான முறையில் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த திருமணம் அமைந்திருக்கிறது. திருமணம் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க மிகவும் பங்காற்றுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு வாழ்க்கையை ஒழுங்கமைத்து அதனை சரியாக நிர்வாகம் செய்யும் திறன் இந்த திருமண குடும்ப வாழ்வின் மூலம் அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான் என்பதனை நான் மேற்கோதிய அந்த வசனத்திலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருப்பதை நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் இஸ்லாம் பல வழிகாட்டல்களை அதற்காக செய்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு சந்தோஷமான ஒரு கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் சிறந்த துணைவியர்களை கணவனும் சிறந்த துணைவர்களை மனைவியும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். விருப்பம், தராதரம், குடும்ப நிலை, மார்க்கம் போன்ற விடயங்களை திருமணத்தின் போது ஒவ்வொருவரும் நன்கு அதனை ஆராய்ந்து அதனை விளங்கி அந்த கணவன் மனைவி என்ற இரண்டு விடயத்தினையும் திருமண வாழ்வுக்காக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அடுத்ததாக, மவத்தத், ரஹ்மத் என்று சொல்லுகின்ற அன்பு, கிருபை போன்ற விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த திருமண வாழ்வில் ஒவ்வொருக்கு மத்தியில் எதிர்பார்க்கிறான் என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனம் சொல்லி இருக்கிறது. எனவே அந்த அன்பும் கிருபையும் எங்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும் என்றால் நான் மேல் சொன்ன முறையில் ஒரு கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கப்படுவது நிச்சயமாக அது ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தின் கணவன் மனைவியாக இருக்குகின்ற கணவன் மனைவிக்கு செலவழிக்குகின்ற அந்த செலவினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று இரண்டு லைஃபான பலகீனமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று அனாதைகள், இரண்டாவது மனைவியர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், உங்களில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஹதீதுகள் எல்லாம் எங்களுடைய குடும்ப வாழ்வில் சிறந்த ஒரு கணவனாக, சிறந்த ஒரு மனைவியாக திகழ வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வீட்டிருக்குகிற பொழுது ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மனைவி இருக்குகிறாள். அந்த மனைவி நான் வெளிக்கிறங்கி வீட்டை விட்டு வெளியாகுவதற்காக தயாராகி வெளிக்கிறங்கி சென்றால் என்னை அந்த மனைவி மிகவும் அன்போடு, மிகவும் ஆசையோடு என்னை வரவேற்கக்கூடியவளாக இருக்குகிறாள். அதே போன்று எனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டங்கள், ஒரு துயர துன்பங்கள், கவலைகள் ஏற்பட்டு விட்டால் அதனை அந்த மனைவி அறிந்து கொண்டால் அந்த மனைவி என்னிடத்திலே, உங்களை என்ன கஷ்டம் இவ்வளவு கவலை அடைய செய்கிறதோ அந்த கஷ்டத்தினை அல்லாஹ் தஆலா போக்க வேண்டும். அந்த கவலை ரிசுக்குடைய கவலையாக இருந்தால் அதனை அல்லாஹ் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த மனைவி அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போன்று வேறு தேவைக்காக உங்களுடைய அந்த கவலை இருக்குமே ஆனால் அந்த கவலையை அல்லாஹ் தஆலா மேலும் உங்களுக்கு அதிகரித்து தரட்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவளாக இருக்கிறார். அதாவது ரிசுக்குடைய அல்லாஹ்வுடைய விடயத்திற்கேற்ற ஒரு கவலையாக அந்த கவலை இருந்தால் அந்த கவலையை அல்லாஹ் உங்களுக்கு நீக்கி வைக்க வேண்டும். அதற்கு மேலானுள்ள ஏதேனும் ஒரு கவலையாக இருந்தால் அந்த கவலையை அல்லாஹ் உங்களுக்கு அதிகரித்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி முறையிட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னார், உங்களுடைய அந்த மனைவிக்கு நீங்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் செய்யுங்கள். அந்த மனைவியிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், நாளை அல்லாஹ் தஆலா வேலையாட்களில் நின்றும் பல வேலையாட்களை உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அந்த செய்தியை அந்த மனைவியிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் 70 மலக்குகளுடைய, அதாவது ஷஹீதுகளுடைய 70 ஷஹீதுகளுடைய கூலி உங்களுடைய மனைவிக்கு இருக்குகிறது என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள். அதாவது, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மனைவி இருக்குகிறாள். நான் வீட்டை விட்டு வெளிக்கிறங்கி செல்ல அல்லது வீட்டிற்குள் நுழைவதற்காக நான் வந்தால், பயணம் ஏதும் செய்துவிட்டு வந்தால் என்னை அன்போடு ஆசையோடு வரவேற்று என்னை கவனித்துக் கொள்கிறாள். என்னுடைய முகத்தில் ஏதாவது ஒரு கவலையை, சஞ்சலத்தை கண்டால் அதனை கவலையை ரிசுக்குடைய கவலையாக இருந்தால் அது அல்லாஹ் தஆலா அதனை போக்கி வைக்க வேண்டும். அதற்கு அப்பால் உள்ள கவலையாக இருந்தால் அந்த கவலையை அல்லாஹ் அதிகரித்துக் கொள்ளட்டும் என்று என்னை பிரார்த்தித்துக் கொள்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது அந்த மனைவியை ஒரு சிறந்த மனைவியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி அந்த சஹாபியிடத்திலே சொல்கிறார், சுவனத்தை கொண்டு நீங்கள் அந்த பெண்ணுக்கு, நீங்கள் அந்த மனைவிக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனைவிக்கு, அந்த பெண்ணுக்கு சுமார் வேலையாட்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். 70 ஷஹீதுகளுடைய கூலியை ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பெண்ணுக்கு வழங்குகிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அந்த கணவனை ஒரு மனைவி வெறுமனே அன்போடு
வரவேற்று உபசரிப்பதன் மூலமாக இத்தனை ஆக்கியங்களை நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிறார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவர்களுக்கு ஒரு உபன்யாசத்தை செய்கின்றார். சொல்லுகிறார்கள், எவருடைய மனைவியருடைய துருநடத்தையின் மீது யார் பொறுமை காத்துக் கொள்கிறாரோ, ஒருவருடைய மனைவி துருநடத்தை உள்ளவளாக அல்லது ஒரு தீய குணநெறி உள்ளவளாக இருக்குகின்றால், அந்த தீய குணநெறி உள்ள அந்த மனைவியினுடைய விடயத்தில் யார் பொறுமை காத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஏற்பட்ட அந்த பலாயின் போது, அந்த முசீபத்தின் போது எப்படியான நன்மைகளை அல்லாஹ் வழங்கினானோ அதே போன்ற கூலியை அவருக்கு அந்த மனைவியினுடைய துர்நடத்தைக்காக அவர் பொறுமை காத்ததற்காக கொடுக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவற்றிற்கு இந்த ஹதீஸ் தலாக்கு அல்லது பிரிவு என்ற வார்த்தையை இந்த இடத்திலே சொல்லவில்லை. மனைவி துர்நடத்தை உள்ளவளாக இருந்தாலும் அவளுடைய விடயத்தில் பொறுமை காத்து அவளை வழிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எங்களை ஆசைப்படுகிறார். இது ஒவ்வொரு கணவனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற உபன்யாசமாக அறிவுரையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மனைவியருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்லுகிறார்கள். அதனை ஹஜ்ரத் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு ஒரு வாரம் பணிவிடைகள் செய்தார், அல்லாஹ் தஆலா 7 நரகங்களுடைய கதவையும் அந்த மனைவிக்காக மூடிவிடுகிறார். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு வாரம் பணிவிடை செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த மனைவிக்காக 7 நரகங்களுடைய கதவுகளையும் அல்லாஹ் அடைத்து விட்டு 8 சுவனத்தின் வாயில்களை திறந்து விடுகிறான். அதில் நாடிய வாயிலில் நுழைந்து கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நான் மேல் சொன்ன ஹதீஸ் கணவர்கள் எப்படி அமைந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது தற்போது சொன்ன ஹதீஸ் மனைவியர்கள் எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே ஒரு சிறந்த ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் சிறந்த கணவனும் மனைவியும் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சிறந்த கணவனையும் மனைவியையும் உருவாக்குவது என்பது தற்போது கணவனாக மனைவியர்களாக இருக்குகின்ற எம் மீது பாரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. எங்களுடைய ஆண் மக்களை சிறந்த ஒரு கணவர்களாக நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். எங்களுடைய பெண் குழந்தைகளை சிறந்த மனைவியர்களாக நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். அவர்களின் மூலமாக இஸ்லாம் எதிர்பார்க்குகின்ற சமூக கட்டமைப்பை உருவாக்கி இஸ்லாமிய பண்புள்ள, இஸ்லாமிய உணர்வுள்ள, இஸ்லாமிய சூழலோடு வாழ்கிற ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கு அது வழிவகுக்கும். எனவே சிறந்த குடும்ப பின்னணி உள்ள, சிறந்த அறிவுள்ள குடும்பமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin.
والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا أبو القاسم المصطفى محمد وعلى آله الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين حسين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليه أجمعين. أوصيكم عباد الله بتقوى الله. இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை தக்வாவை எப்பொழுதும் எனது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு வசியத்து செய்து கொண்டவனாக புனிதமிகு ஷாபானுடைய புனிதமிகு சஃபருடைய மாதத்திலே இரண்டாவது மாதத்திலே நாங்கள் தற்பொழுது இரண்டாம் தினத்திலே வீட்டிருக்கின்றோம். இந்த மாதம் மூமின்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கவலைகளை சஞ்சலங்களை போக்குவதற்காக வேண்டித்தான் இந்த துவா எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துவாவினை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஓதிக்கொள்வதை சுன்னத்தான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சபருடைய மாதம் ஹஸரத் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தையும் ஹஸரத் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு கவலை மிகு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எனவே இந்த மாதம் முஹர்ரம் மாதத்தினுடைய முசீபத்தை இந்த மாதமும் தொடர்ச்சியாக சபர் 20 ஹஸரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அர்பாயின் நிகழ்வையும் தாங்குகின்ற நிற்கின்ற ஒரு மாதமாக இந்த சபர் மாதம் இருக்கின்றது. எனவே இந்த மாதங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கவலையோடு அஹ்லுல் பைத்தினர்களுடைய விவகாரங்களை நினைத்து அவர்களுக்காக கவலை உறுகிற கண்ணீர் வடிக்குகிற மூமின்களாக இருக்குகிற பொழுது நிச்சயமாக நாளை மறுமையில் அன்னவர்களுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே இந்த மாதத்தில் எங்களுடைய ஈமானை, எங்களுடைய இபாதத்துகளை, அதிலும் குறிப்பாக எங்களுடைய தொழுகையை எங்களுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்கிற மூமின்களாக நாங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். ஹஸரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கர்பலாவின் 10ஆம் நாள் தன்னுடைய இவருடைய நேரத்தை அடைந்ததும் தான் என்னுடைய தொழுகையின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எதிரிகளிடத்தில் நேரம் கேட்டு அதற்கான அனுமதியை மறுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அந்த தொழுகையை முன்னுரிமைப்படுத்தி நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு ஒருபோதும் எந்த காரணமும் யாராலும் சொல்ல முடியாத ஒரு இபாதத் தொழுகை. நாளை மறுமையில் இறைவன் முதலாக கேட்குகிற ஒரு விடயம் தொழுகை. தொழுகை சீரடைந்தால் அது எல்லா விடயமும் சீரடைந்துவிடும்.
தொழுகை சீர்கட்டு விட்டால் ஏனைய எல்லா விடயங்களும் சீர்கட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒரு இபாதத் என்றால் அது தொழுகை. எனவே அந்த தொழுகைக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த ஒரு மூமினான ஒரு மனிதனாக வாழ முடியும் என்பதனை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றன. எனவே இந்த மாதத்தில் எங்களுடைய இபாதத்துகளை, குறிப்பாக எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் ஆரம்ப நேரத்தில் தொழுகிற மூமின்களாக மாறுவதற்கு எல்லாம் இறைவன் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை தருவதோடு புனிதமிகு அருள் வைத்தினர்களுடைய விடயங்களை கற்றறிந்து அவர்களுக்காக பணிபுரிகிற சேவையாற்றுகிற மூமின்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பிரதேசத்தில் புனிதமிகு அருள் வைத்தினர்களுடைய சிறப்பை பிரச்சாரம் செய்வதற்கான சூழலை எங்களுக்கு மத்தியில் நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் அன்பையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்து பெற்றோர்களுடைய பாவங்களாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய நோய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய சூழலுக்கு வாழ்க்கையை என்று எப்பொழுதும் நீ அவர்களுக்கு ஆக்கிவாயாக. எங்களுடைய குழந்தைகளை சாலையான நல்லொழுக்கமுள்ள ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக நீ உருவாக்கிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.